Hi students, இந்த வீடியோவில் நம்ம சமைச்சு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளானை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, புரிஞ்சு எக்ஸாம் எழுத வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, மெமரி போயம் கட்டாயம் படித்து எழுதி பாருங்கள். போயம் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லா போயம்ஸோட கொஷின் ஆன்சர்ஸும் படிங்க. அண்ட் போயம் பேராகிராஃப் ஆன்சர்ஸும் நீங்கள் படிச்சிடணும். அதே மாதிரி ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் படிக்கணும், ப்ரோஸ் பேராகிராஃப்ஸும் நீங்கள் படிக்கணும். சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க, அப்படி இல்லைனா பேசேஜ் கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. 8 மார்க்ஸில் உங்களுக்கு எஸ்ஏ டைப்பில் எழுத சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த கதையை நீங்கள் படித்து ஓனாக எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம், இல்லை கதைக்கான எஸ்ஏவை நீங்கள் எழுதி வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் முன்கூட்டியே படிச்சுக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் இங்கிலீஷில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ திங்ஸ் டு ஸ்டடி இன் இங்கிலீஷ்: போயம் சம்மந்தப்பட்ட கொஷின் ஆன்சர்ஸ், ப்ரோஸ் அதோடைய கொஷின் ஆன்சர்ஸ், அண்ட் சப்ளிமெண்ட்ரி நீங்கள் பார்த்துடணும். ஸோ இது மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டியது. இதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நோ ஹவு டு ஆன்சர். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஆன் தி ஸ்பாட்டில் உங்கள் எக்ஸாமில் எழுதக்கூடிய டாபிக்ஸ். பட் அதெல்லாம் நீங்கள் எப்படி எழுதணுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ரோட் மேப், அதாவது ஒரு பர்சனுக்கு டைரெக்ஷன் சொல்லி கைட் பண்ணக்கூடியது. அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங், கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ்க்குலாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணணும். அண்ட் லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் மேக்கிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், ஒரு பிக்சர் கொடுப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத டிஸ்கிரைப் பண்ணணும். சம்மரி ரைட்டிங், ஸ்பாட் தி எரர். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இதுக்கு ப்ரியராக நீங்கள் படிக்க முடியாது. ஆன் தி ஸ்பாட்டில் கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னே தெரியும். பட் இதெல்லாம் எப்படி எழுதணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தோட லிங்க்குமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ப்ரீவியஸ் பேட்சஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பார்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து இப்போவே நீங்கள் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பப்ளிக் வரைக்கும் நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதான். பட் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் வரும். ஐ மீன் ரோட் மேப்பு இதே மேப்பே வராது, அடுத்த எக்ஸாமுக்கு வேறு மேப் வரும். பட் எப்படி நீங்கள் அந்த டைரெக்ஷன்ஸை நீங்கள் சொல்லணும், அதுக்கான ரூல்ஸ்லாம் என்ன, அதே மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸில் வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்கும், வேறு வேறு ஷாப் நேம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் எப்படி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், எப்படி நீங்கள் டிசைன் மேக் பண்ணணும். ஸோ எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வீடியோவில் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, ரோட் மேப்னா ரோட் மேப்போட வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்னா அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் வரி பண்ணவே வேணாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஆன்சர். ஸோ இதில் படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஆன்சர் பண்ணோன்னா நீங்கள் இதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அண்ட் வொக்காபுலரி. ஸோ சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்க்கான எல்லா லெசன்ஸோடைய வீடியோஸ் அப்லோடட் வித் தமிழ் மீனிங். ஸோ அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போலேருந்தே நீங்கள் டெய்லியும் ஒரு லெசனாவோ இல்லை ஒரு வீடியோஸாவோ பார்த்து எல்லா லெசனுடைய சினோனிம்ஸும் எல்லா லெசன்ஸுடைய ஆண்டனிம்ஸும் நீங்கள் படிச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் சூப்பராக சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் வொக்காபுலரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. சிங்குலர் ப்ளூரல் இருக்குது, ஃப்ரேசல் வெர்ப்ஸு, ப்ரிப்போசிஷன், அப்ரிவேஷன், எக்ஸ்பான்ஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கிடையாது, உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் அதெல்லாம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஆன்சர். ஸோ வொக்காபுலரியில், அதாவது இங்கிலீஷ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் பார்ட் 14 out of 14 வாங்குறது எப்படிங்கிறது வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வீடியோ. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி உங்களால் 14 out of 14 வாங்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் 12 out of 14 தாராளமாக வாங்கலாம். ரொம்பவே நீங்கள் அதை புரிஞ்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 14 out of 14 கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இது வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணணும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதையும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் இந்த பார்ட் எல்லாமே இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஆன்சர். ஸோ இதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். இந்த கொஷின்ஸும் எக்ஸாமில் உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் கேட்டால் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னே தெரியும். பட் இதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி புரிஞ்சு வச்சுருக்கணும். அது என்னென்னா கிராமர். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் டாபிக் இருக்குது. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அந்த சென்டென்ஸ், ரீஅரேஞ்ச் பண்ணுற சொல்கிறது, அண்ட் பங்க்சுவேஷன். ஸோ இது இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பங்க்சுவேஷன் ஈஸியாக நீங்கள் எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ரீஅரேஞ்சும் ரொம்ப சிம்பிள். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோடட், அதை நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த 3 கிராமர் டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் படிச்சுக்கோங்க. அது ரொம்பவே ஈஸி. அண்ட் எல்லாமே ஆல்ரெடி தெரியும்னா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை மேம் நாங்கள் இன்னும் எதுவும் படிக்கலைன்ற பட்சத்தில் ரீஅரேஞ்ச் நீங்கள் எப்படி எழுதணுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பங்க்சுவேஷனுக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு பாருங்கள். தெரியாதுன்னு இல்லை ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா வரி பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு உங்களால் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். 5ல் நீங்கள் 3 தான் எழுதணும். அதில் 2 எப்படி எழுதணுங்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோடட். ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ்க்கான வீடியோவும் அண்ட் பங்க்சுவேஷனுக்கான வீடியோவும் ஆல்ரெடி அப்லோடட். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஆன்சர் டாபிக்ஸ் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட், ஜென்ரல் கொஷின்ஸ். ஸோ எல்லாத்தையும் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. ஜென்ரல் கொஷின்ஸ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக இதுலேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் எப்படி அது எழுதணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோடட். ஸோ ஜென்ரலாக ஒரு பேசேஜ் கொடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஆர் ஜென்ரல் போயம், ஏதாவது ஒன்று ரேண்டம் போயம் கொடுத்து, உங்கள் புக்கில் இருந்து வராது, ஏதாவது ரேண்டம் போயம், அதிலிருந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஸோ எப்படி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் இந்த பேசேஜில் தேடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோடட். ஸோ இந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ண மெமரி போயம் கொஷின் ஆன்சர்ஸ், ப்ரோஸ் அதோடைய கொஷின் ஆன்சர்ஸ் பேராகிராஃப், அண்ட் சப்ளிமெண்ட்ரி அந்த கதை, இதெல்லாம் தான் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. நம்ம சேனலில் மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸ்க்குமே வீடியோஸ் அப்லோடட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸ் லிங்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு கிராமர் வேணும்னா அதை பாருங்கள். உங்களுக்கு ஜென்ரல் பேசேஜ் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா அந்த வீடியோஸ் அப்லோடட், நீங்கள் அதை பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், நோட்டீஸ் எப்படி மேக் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோடட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ்க்கான வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஆல்ரெடி இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் அந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி பிளானும் அப்லோடட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கட்டாயம் அதெல்லாம் பாருங்கள். அந்த ஸ்டடி பிளான் நான் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.